இந்த பிளேன்ல யாராவது சின்னதா சத்தம் போட்டா கூட ஒரு கிரீச்சர் வந்து அவங்களுக்கு கொண்டுரும். ஸ்டார்டிங்ல அந்த பிளேனோட ஏரோஸ்டர்ஸ் வந்து இந்த பிளேனை பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களோட ஏர்லைனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பிளேன்ல நாங்க ஒரே ஒரு ரூல்ஸை மட்டும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம். அதை நீங்க சத்தம் போடக்கூடாது. அப்படி நீங்க சத்தம் போட்டீங்க அப்படின்னா உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப இந்த பிளேன்ல இருக்க ஒரு வயசானவர் பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட ஏமா எங்கம்மா போற அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டா கேட்க அப்ப இந்த ஏரோஸ்டர்ஸ் போயிட்டு அப்போ அப்படியே பக்கத்து சீட்ல ஒரு குழந்தை ஒன்னால இவங்க திரும்பவும் போயிட்டு எங்க பாருங்க அந்த பிளேன்ல நீங்க ஏதாவது சின்னதா சத்தம் போட்டா கூட ஒரு கிரீச்சர் வந்து உங்களை தூக்கிட்டு போயிடும். அப்புறம் உங்களை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பிளேன்ல இருக்கவன் என்னது கிரீச்சரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவ்வளோதான் அவனை தூக்கிட்டு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சீட்டு கட்டியில் தான் அவங்களோட காலை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ அந்த பிளேன்ல இருக்க ஒருத்த காலை தூக்கி முன்னாடி சீட்டில் போட அவ்வளோதான் அவனை தூக்கிட்டு போயிடுது. அப்போ அந்த பிளேனோட அட்டெண்டன்ட் வந்து அவ்வளோதான் நம்ம கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண அவ்வளோதான் அவரையும் தூக்கிட்டு போயிடுது. அப்போ அந்த பிளேன்ல ஒருத்த கிளியை கூட்டு வந்திருக்கான். அந்த கிளி சவுண்டு போட அவ்வளோதான் அதையும் தூக்கிட்டு போயிடுது. இதை பார்த்தவன் ஐயோன்னு சொல்லிட்டு கத்த அவனையும் தூக்கிட்டு போயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு எபா அந்த படம் பயங்கரமா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது குவைட் பிளேஸ் படத்துக்கான ப்ரொமோஷன் ஆடு.